வணக்கங்க. தை மாதம் பிறக்க போகுது, பொங்கல் வரப்போகுது. பொங்கல்னால் சர்க்கரை பொங்கல் தான். சர்க்கரை பொங்கல்னால் சும்மாவா, ரொம்ப டேஸ்டியான அருமையான ஒரு சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பிகினர்ஸுக்கெலாம் சொல்லி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அளவுகளோடு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ பச்சை அரிசி, பொங்கல் அரிசி, 1/4 கிலோ பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லம், அச்சு வெல்லமாக எடுத்து வச்சுருக்கேன். 1 மூடி தேங்காய் துருவல், 20 கிராம் முந்திரி பருப்பு, 20 கிராம் திராட்சை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு 5 ஏலக்காய், 100 கிராம் நெய். அவ்வளோதாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம 1/4 கிலோ பச்சை அரிசிக்கு அளவுக்கு பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிளஞ்சி வச்சுருக்கிற அரிசி பருப்பெல்லாம் அதில் சேர்த்துடலாம். இப்போது அரிசி கூடவே பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா கிளஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அதை கொதிக்கிற தண்ணியில் கொட்டிடலாம். அரிசி போட்ட உடனே அடி பிடிச்சிரும், அதனால் உடனே கிண்டி விட்டுருங்க. பச்சரிசி மட்டும் எப்போவுமே போட்ட உடனே அடி பிடிச்சிரும். நம்ம குக்கரில் பொங்கல் செய்கிறதா இருந்தால் 1க்கு 3 அளவுக்கு ஊற்றினாலே போதும். நம்ம இது மாதிரி செய்யும் பொழுது நான் இப்போ 1க்கு 4 கணக்கில் தண்ணி வச்சுருக்கோம். சரியாக இருக்கும். அப்படியே வேகட்டும். ஒரு மீடியமில் வச்சுட்டு பொறுமையாக வேக விடுங்க. தண்ணியெல்லாம் சுண்டிட்டு பொங்கல் நல்லா வெந்து இந்த பதத்துக்கு வந்திருக்கு. பாருங்கள், நம்ம பொங்கல் நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வெந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. நம்ம வச்ச தண்ணி 1க்கு 4 கணக்கில் நம்ம வச்சுருக்கோம். கரெக்டாக பொங்கல் வெந்து வந்துருச்சு. இப்போது நான் அந்த பொடிச்சு வச்சுருக்க வெல்லத்தை சேர்க்குறேன். வெல்லம் கல் மண்ணுமா இருக்குதுன்னா நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி போடலாம். இதில் அதெல்லாம் எதுவும் இல்லை, பளிச்சுன்னு இருக்குது. அச்சு வெல்லம், எங்கள் ஊர் வெல்லம். அதனால் அதை சேர்த்துக்கிறேன். கூடவே துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காயும் அதை சேர்த்துக்கலாம். நம்ம வெள்ளத்தில் கல் மண் இருந்தால் தான் நம்ம சுடு தண்ணியில் போட்டு கரையை வச்சு வடிகட்டி ஊற்றலாம். இது அதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன். வெல்லமும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. அதனால் பொங்கலும் நல்லா வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோன்னா அது ஒரு மாதிரி கலர் இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் பொங்கல் வைக்கிற முறை ஒரு மாதிரி இருக்குங்க. எங்கள் வீட்டில் 2 பானை வைப்போம். வெண்பொங்கல் ஒன்று, சர்க்கரை பொங்கல் ஒன்று. ஒன்றில் மஞ்சள் கொத்து, ஒன்றில் இஞ்சி கொத்து வச்சு பட்டை போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கட்டி அது ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும். நாங்கள் கிராமத்து ஸ்டைலில் பொங்கல் வைப்போம். பொங்கல் கட்டி அப்படின்னு எங்கள் ஊரில் எல்லோரும் கல் வச்சு அந்த செங்கல் வச்சு கட்டுவாங்க. கட்டி அது 5ஆம் நாள் 3ஆம் நாள் கணக்கு வச்சு கட்டி அது மாதிரிலாம் சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க. கிராமத்து ஸ்டைலில் தாங்க பொங்கல் நமக்கு தைப்பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால இடம்லாம் இருக்காது. அதனால் கேஸ் அடுப்பில் தான் பண்ணுவீங்க. நான் அதனால் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிற அளவுகள் மட்டும்தான் செஞ்சு காட்டியிருக்கேன். பொங்கல் எப்படி முறையாக வைக்கிறதுங்கிற செய்முறையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரல. பாருங்கள், வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு, ஏலக்காயெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். நெய் சூடேறிடுச்சு. இப்போ நான் இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் அந்த நெய்யில் சேர்த்துக்கிறேன். கிலோ அரிசிக்கு தான் அளவு சொல்லி கொடுத்துருக்கேன். 1 கிலோ அப்படின்னா 3/4 கிலோ வெல்லம் போட்டால் கரெக்டாக இருக்கும். சில வெல்லம் இனிப்பு இருக்காது, அதுக்கு 1 கிலோ போடணும். ஸ்வீட்டான வெல்லம் 3/4 கிலோ போட்டாலே கரெக்டான அளவு தான். பாருங்கள், வறுபட்டுடுச்சு. இது அப்படியே நம்ம சக்கரை பொங்கல் சேர்த்துடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 100
கிராம் நெய்யையும் அதிலே சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணி அளவுலாம் கரெக்டாக வந்திருக்கு. இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் சக்கரை பொங்கல் சூப்பராக இனிப்பும் கரெக்டான அளவில் இனிப்பும் வரும். இப்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த இனிப்பை கொஞ்சம் தூக்கலாக காமிக்கும், அதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிட்டோன்னா சரியாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி அளவுகளோட 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம், 100 நெய், 1 லிட்ரு தண்ணி, இந்த அளவுகளோட முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு செஞ்சோன்னா அருமையாக இதே மாதிரி உங்களாலையும் செய்ய முடியும். பிகினர்ஸ் கவலையே இல்லாமல் சூப்பராக செஞ்சு அசத்துங்க. உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.